வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு ரோட்டி ஆர் ஸ்டஃப்டு ஃபுல்கா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அமேசிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதை வந்து நம்ம இட்லி தோசை ரெகுலராக சாப்பிடுறதுனே இருக்கும்போது ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி 2 days வீக்லி 2 days இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு குயிக் லஞ்ச் மாதிரி கூட டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இதில் வந்து ஒன்லி மசாலா மட்டும்தான் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து ஈவனாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இட்ஸ் வெரி இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதை எப்படி கோதுமை மாவில் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் மைதா எதுவும் ஆட் பண்ணல, ஒன்லி கோதுமை அண்ட் மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 சிட்டிகை அல்லது தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் அண்டு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்டு இது மொத்தத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ எவ்வளோ நல்லா நம்ம பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் ரோட்டி ஆர் ஃபுல்கா சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு. இது வந்து ஃபுல்கானா இந்த ஒரு லேயர் மாதிரி வருங்க, சப்பாத்தி மாதிரி ஒட்டிட்டு வராது, ஒரு லேயர் மாதிரி வரும். அதனால தான் இது வந்து ஸ்டஃப்டு ரோட்டி சொல்கிறோம் நம்ம. ஸோ இதங்க கரெக்டான பதம். ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு அது மேலே தடவி இன்னும் ஒரு வாட்டி உருட்டி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது இப்படி இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு அது ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும், ஊறிட்டு இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் சீரகம் போடுறோம். அதாவது 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் அது வெடித்த பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறோம். இது நல்லா வதக்கின பிறகு பொடியாக ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கினது அதில் போட்டு அதையும் நல்லா வதக்குறோங்க. நல்லா வதங்கின பிறகு நல்ல வெங்காயம் சுருங்குற அளவுக்கு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு அண்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வதக்கிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதில் நம்ம போட்டு அதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கடலை மாவு இந்த மசாலா மிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். இது ஒரு 2 minutes அப்படி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மசாலா ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுறணும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் மசாலா ரோட்டி. ஸோ இந்த மசாலாவை ஒரு பவுலில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மாவை வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவை, அதை நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சு உருட்டி குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். மாவு உருண்டை பண்ணி வச்சுக்கணும்.
நான் எடுத்த ஒரு கப்புக்கு 4 உருண்டை 4 உருண்டை தாங்க வந்தது. அதாவது 250 கிராம் மாவு, கோதுமை மாவு நான் எடுத்தேன். ஒரு கப்பு தான் அது. அதுக்கு 4 உருண்டை வந்தது. ஸோ இந்த 4 உருண்டைக்கு ஏற்ற மசாலா தான் நானும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம எப்படி நம்ம சாதாரணமாக சப்பாத்தி இடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாவை நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல், ரொம்ப தடியாக இல்லாமல், ஒரு மீடியம் சைஸ் மாடரேட் திக்னஸுக்கு நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வரும்போது நமக்கே தெரியும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாமல் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் திக்னஸ் வர அளவுக்கு நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அவங்கவுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் 2 வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஸோ நடுப்புற அந்த மசாலா வச்சுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து இறுக்கி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கையிலேயே தட்ட போகிறேன். கையிலேயே தட்டி விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவை தூவி விட்டுக்கலாம், தூவி விட்டு தட்டிக்கலாம். இதுக்கு மறுபடியும் ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கையிலேயே தட்டிக்கலாம். வெளியே வரவே வராது. அந்த மசாலா நம்ம உள்ளே வச்சுருக்கிற மசாலா வெளியே வரவே வராதுங்க. நல்லாவே தைரியமாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சைஸுக்கு தட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தவாவில் சப்பாத்தி செய்கிற தவாவில் எண்ணெய் விட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ரோட்டிங்கில் அதில் போட்டு ஸ்டஃப்டு ரோட்டியை போட்டு நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி சப்பாத்தியை எப்படி செய்வோமோ அதே தாங்க. அதே போல் இதையும் திருப்பி போட்டு 2 வாட்டி திருப்பி போடணும். இந்த பக்கம் 2 மினிட்ஸ், அந்த பக்கம் 2 மினிட்ஸ் திருப்பி போட்டு சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுக்கணுங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த லேயர் வந்து அந்த அப்படியே உப்பிட்டு வரும் பாருங்கள். கொஞ்ச நேரம் பாருங்கள், இப்போ உப்பிட்டு வரும் பாருங்கள். ஸோ அந்த மசாலா உள்ளே இருக்கிறதால அப்படியே தனித்தனியாக லேயராக வரும். பிரிச்சாக்கா ஒரு பை மாதிரி வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சப்பாத்திங்க இட்டு தவாவில் சுட்டு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள் எப்படி உப்பிட்டு வருது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். எவ்வளோ ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். ஸோ இப்படி வந்த பிறகு நல்லா வெந்திருக்கும். சப்பாத்தி சப்பாத்தி செய்கிற அளவு தான் அது, எப்படி செய்கிறோமோ அதே தான் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணுங்க. நான் 4 சப்பாத்தியும் 4 ரோட்டி ஸ்டஃப்டு ரோட்டியும் பண்ணிட்டேன். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதுதாங்க ஸ்டஃப்டு ரோட்டி. உங்களோட சப்ஸ்கிரைபிங் தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணி காட்டும் போது அது எப்படி ஒரு பேக் மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த லேயர் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். சாதாரண சப்பாத்தியில் அப்படி வரதுக்கு சான்ஸ் இல்லை. இதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு 2 லேயர் மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.